ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு காமெடி ட்ராமா பார்ப்போமா? ட்ராமா ஸ்டார்டிங்கில் 3 பேர் ஒருத்தனை தள்ளு வண்டியில் வச்சு தள்ளிட்டே வரானுங்க. இந்த 4 பேர் தான் இந்த ட்ராமாவோட ஹீரோஸே. ரொம்ப பரபரப்பாக ஓடிட்டு வரும்போது ஒருத்தனுக்கு கால் பண்ணுறான். ஒருத்தன் என்னடா இன்னும் சேரலையா அப்படின்னா, இந்த வந்துடுறான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் வேகமாக வர்றானுங்க. ரோட்லலாம் புகுந்து வந்துட்டு இருக்கானுங்க. அப்போ 3 பேரும் சேர்ந்து அந்த வண்டியை விட்டுறானுங்க. அது என்னடானா மேட்டில் போய் ஏறி கீழே விழுந்து அவன் மேலே இருந்து கீழே விழுந்துட்டான். 3 பேர் என்னாச்சு அவனுக்கு அப்படின்னு பார்த்துட்டு இருக்கானுங்க. அப்போ இவ்வளோ நேரம் மயங்கி கிடந்தும் எந்திரிச்சிடுறான். நான் சேஃப்டியாக இருக்கேன், நான் இன்னும் உயிரோடு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனால் இவன் நல்லா இருக்கான். ஆனால் பின்னாடி எல்லாரையும் இடித்து தள்ளிட்டு வந்திருக்கானுங்க. அதில் ஒரு பொண்ணு பாவம் நல்லா அடிபட்டுட்டு போல அது நடக்க முடியாமல் தவந்து போயிட்டுருக்கு. உள்ளேருந்து ஹனின்னு கூப்பிடுது. உள்ளேருந்து அவன் ஹஸ்பண்ட் வர்றான். அவனை பார்த்தோன்னா நல்ல பாடி பில்டராக இருக்கான். அவன் நீங்களாம் வாங்கன்னு சொல்லி கூப்பிடுறான் அவனுங்களை. இவனுங்க சாதாரண ஆள்னாலே நிற்க மாட்டானுங்க. இவன் வேற பயில்வான் மாதிரி இருக்கான். உடனே ஓடிடுறானுங்க. இவனுங்க இவ்வளோ பரபரப்பாக எங்கடா போகிறாங்க அப்படின்னு பார்த்தா ஒரு பேண்ட் வச்சுருக்கானுங்க. அதில் கான்சர்ட் நடக்கு. அதில் போய் இவனுக்கு நல்ல பாட்டு பாடி நல்ல ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு வாசிச்சுட்டு இருக்கானுங்க. நிறைய கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க. எல்லாருமே என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே இந்த சீனை கட் பண்ணி 7 வருஷம் கழிச்சு காட்டுறாங்க. அதில் அந்த 4 பேரில் ஒருத்தனை தான் காமிக்காங்க. அவன் பேர் மின்னு. அவன் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்கான். நம்மளும் என்னடா நிறைய கூட்டம் இருக்குன்னு பார்த்தா அங்கே யாருமே கிடையாது. வயசானவங்கள்லாம் வேற உட்கார இடம் இல்லாமல் இங்கே உட்காந்து சும்மா பார்த்துட்டு இருக்காங்க. இவன் பாடுறத யாருமே கவனிக்கலை. அப்போ என்னடானா 3 யூனிஃபார்ம் போட்டு ஸ்கூல் பிள்ளைகள் வந்திருக்காளுங்க. அதில் நடுவில் ஒரு பொண்ணு இருக்கா. அவள் 2 பேரையும் போட்டு அடிக்க. இவனை போய் பார்க்கவா என்னையே கூப்பிட்டு வந்திருக்கீங்க? இதுக்கு கிளாஸில் மிஸ்ஸு மூஞ்சியே பார்த்துக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இதெல்லாம் அங்கே பாடிட்டு இருந்த மின்னுக்கு அதில் வேற கேட்டுட்டேன். அவன் சும்மா விடுவானா? நான் எவ்வளோ பெரிய பேண்டு வச்சுருந்தேன்னு தெரியுமா? எங்களோட பேண்டு எவ்வளோ பாப்புலர்னு உனக்கு தெரியுமா? நான் எவ்வளோ பாப்புலர்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான் அவள்கிட்ட. அது மட்டும் இல்லாமல் நீலாம் ஒரு மூஞ்சி, நீலாம் என்னைய பேச வந்துட்டியான்னு சொல்லி அவளை பார்த்து வேற இழுத்துட்டு இருக்கான் வம்புக்கு. அதனால் அந்த பொண்ணுக்கு ரொம்பவே கோவம் அதோட செருப்பை தூக்கி மின்னு மண்டையிலேயே அடிச்சிடும். உடனே மின்னுக்கு கோவம் வந்துடுது. உடனடியாக அந்த செருப்பை எடுத்து அந்த பிள்ளைய போய் ஓங்கி அடிச்சிட்டு இருக்கான். ஆக மொத்தம் ஒரு போர்க்குளம் தான் நடக்குது. 4 பேரும் மாற்றி அடிச்சிட்டு இருக்காங்க. ஒருத்தன் 3 பேர். இதுலேருந்து யார் அதிகமாக அடி வாங்கியிருப்பான்னு உங்களுக்கே தெரியும். நம்ம மின்னு தான் அதிகமாக அடி வாங்கியிருக்கான். அடி வாங்கிட்டு அவனோட ஓட்டக்காரில் வந்துட்டுருக்கான். அப்போ ஒரே அவனுக்கு தும்மலாக வருது. என்னடான்னு பார்த்தா பக்கத்தில் பச்சை மிளகா ஒரு மூட்டை நிறையா இருக்குது. அது வேற ஒன்றும் இல்லை, அவன் பாடினதுக்கு அவனுக்கு கொடுத்துருக்காங்க. இவன் காசு தருவான்னு சொல்லி நம்பி போயிருக்கான். ஆனால் அவனுக்கு காசுக்கு பதிலாக இந்த மிளகா தான் கிடச்சிருக்கு. இதை தூக்கியும் போட முடியல, இதை ஏதாவது யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவன் மிளகாவை பார்த்துட்டு இருந்த இதில் காரை ஒழுங்காக ஓட்ட மறந்துட்டான். அங்கேருந்து நேராக எழுத்தாப்பில் ஒரு பஸ் வந்த உடனே காரை இந்த சைடு மண்ணில் கொண்டு சொருவிடுறான். அவனுக்கு அடிலாம் ரொம்ப பெருசாக படல. ஆனால் சோகத்தில் இருக்கான். எப்படி இருந்தால் நாங்கள் இப்படி ஆயிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அடுத்து அந்த 4 பேரில் இன்னொரு ஆளை காமிக்காங்க. இவன் பேர் ஹேனு. அவன் இப்போ ஒரு ஆஃபீஸில் ட்ரைனியாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கான். அப்போ அவன் ஒரு மிஷினில் ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு இருக்கான். அப்போ அது வேற ரிப்பேர் ஆயிடுது. அதை என்னடானான்னு பார்த்துட்டு இருக்கையில் அவனுக்கு ரொம்ப பயங்கரமாக வயிறு வலி வந்ததுனால அவன் மாத்திரை எடுத்து போட்டு அதுக்கு தண்ணிக்கு பதிலாக காஃபியை குடிச்சிட்டு இருக்கான். அப்போ பார்த்து அவன் பாஸ் வர்றதை பார்த்தோன்னே அப்படியே அந்த மாத்திரையோடு துப்பிடுறான். அந்த பாஸ், எனக்காண்டி தானேப்பா நீ ஸ்பெஷலாக காஃபி போட்டிருக்க, தேங்க்யூ அப்படின்னு சொல்லி அதை எடுத்து குடிச்சிடுறான். இவன் குடிக்காதீங்கன்னு சொல்ல வர்றதுக்குள்ளேயும் அவன் குடிச்சிடுறான். அதில் இவன் துப்பி வச்ச மாத்திரை வேறு இருக்குது. அது வேறு வாயில் தட்டுப்பட்ட உடனே என்னது காஃபி பவுடரில் நல்லா பவுட்ரு பண்ணாமல் விட்ருக்காங்க பாரு, கட்டி கட்டியாக இருக்குது. சரி பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த மாத்திரையை காஃபி பவுடர்னு நினச்சி அவிச்சு திங்கான். சரி இன்னைக்கு நைட்டு வந்துருவல்ல அப்படின்னோடனே இல்லை அப்படின்னு சொல்ல வரான். ஆனால் வந்துடணும் அப்படின்னா சரி அப்படின்றான். என்னடான்னு பார்த்தா பாஸ் இருக்காம்ல, அவனுக்கு மேலே ஒரு பாஸ், அடுத்து நிறைய பொண்ணுங்க எல்லாரும் சேர்ந்து ஆடிட்டு இருக்காங்க. இவன் பாவம் ரொம்ப சோகமாக வாழ்க்கையை வெறுத்து கிட்டார் வாசிட்டு இருக்கான். அடுத்து 3வது உள்ளவனை காமிக்கான். அவன் பேர் கிம். அவனை படிக்கிறதுக்காண்டி அவங்க வீட்டில் சேர்த்து விட்டுருக்காங்க. பாவம் அவனுக்கு தான் படிக்கிறதே சுத்தமாக பிடிக்கலை. ப்ரொஃபஸர் பாட்டில் நடத்திட்டு இருக்காரு. இவன் பாட்டில் உட்காந்துட்டு இருக்கான். முடியாமல் உட்காந்துட்டு இருக்கான். பாவம் அவர் பேசுகிறத கேட்க முடியாமல் உட்காந்துட்டு இருக்கான். அடுத்து இந்த 3 பேரும் சேர்ந்து உட்காந்து பேசிகிட்டு இருக்கானுங்க. கிம்மு தான் சொல்கிறான், இந்த தடவை எப்படியாவது நான் பாஸ் ஆகின்னு, இல்லைன்னா எங்கள் அப்பா என்னை வச்சு செஞ்சிருவார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். நம்ம மின்னு இருக்காமல அவன் எல்லாரும் சேர்ந்து திரும்பி நம்ம ஆல்பம் பண்ணுவோமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். ஒரு பையிலும் வரமாட்டேங்க. ஹான் சொல்கிறான், அப்போ நமக்கு 7 வருஷத்துக்கு முன்னாடி 20 வயசு, அப்போ எங்கே இருந்தோம், இப்போ 27 வயசு, அவன் வருவான் நம்ம கான்சர்ட்லாம் பார்க்க, ஒரு பையிலும் வரமாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ டிவியில் ஒரு பொண்ணு யூனாங்கிற பொண்ணு ஆடில் வருது. அதை பார்த்துட்டு ஹானும் கிம்மு மின்னை போட்டு கலாய்ச்சிட்டு இருக்காங்க. வேற யாரும் இல்லை, அது மின்னோட எக்ஸ் லவர் போல்.
அவளை வச்சு கலாச்சிட்டு இருக்கானுங்க. அதனால மின்னுக்கு கோவம் வந்து அவன் பாட்டில் ஏஞ்சி வேகமாக நடக்க ஆரம்பிச்சிடுறான். சரி அவன் போயிட்டு வரான் அப்படின்னு சொல்லி விட்ட உடனே தான் ஹானுக்கு ஞாபகம் வருது. டே அவன் பில்லு கொடுக்காம போயிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி அவன் பின்னாடி துரத்திட்டு போயிட்டு இருக்கான். டே நீ வந்து கோமா போ, என்னன்னாலும் செஞ்சுட்டு போ, பில்லை மட்டும் கொடுத்துட்டு போயிரு, தயவு செய்து வா வா அப்படின்னு கூப்பிட்டு இருக்கான். அவனே பில்லு கொடுக்கக்கூடாதுன்னா வந்து கோமா போகிற மாரி நடிச்சு போயிட்டு இருக்கான். சரி அவனை விட்டாச்சு, இவனையாவது பிடிப்போன்னு இவனை பார்த்தா இவன் அதுக்குள்ளேயும் ஓடி அந்த சைடு பார்க்கல ஓடிடுறான். டேய் நீயுமாடா அப்படின்னு கேட்கான். இவன் பிடிச்சாலும் பிடிச்சிருவான் அப்படின்னு சொல்லி தலை தெறிக்க ஓடிட்டு இருக்கான் கிம்மு. மின்னு வந்து பில்லு குடிக்காம தப்பிச்சிட்டான். ஆனால் வந்து அவனை 4-5 பேர் சுத்து போட்டுறானுங்க. யாருன்னு பார்த்தா இவன் வந்து ஒரு ஆள்கிட்ட வந்து கடன் வாங்கியிருக்கான். அவனோட அடியாட்கள் தான் வந்து சுத்து போட்டிருக்கானுங்க. கடன் கொடுத்த பாஸ் வந்து மேலே உட்காந்து நீ தப்பிக்க முடியாதுப்பா நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி ஹாய் காமிச்சிட்டு இருக்கான். அப்புறமா மின்ன வந்து கொத்தா தூக்கிட்டு போய் தலையில தொங்க விட்டுருப்பானுங்க. கடன் கொடுத்த பாஸ் வந்து சொல்கிறான், எனக்கு 5 தான் லக்கி நம்பர்னு சொல்லியிருக்காங்க. நான் கேட்குற கொஸ்டினுக்கெலாம் வந்து நீ வந்து 5 சிலபல் வர மாதிரி தான் பதில் சொல்லணும் சரியா அப்படின்னவுடனே இவன் திக்கி திணறி எதெல்லாம் 5 வருதோ அப்படின்னு சொல்லி எண்ணி பார்த்து சொல்லிட்டு இருக்கான். உன்னோட கடன் வந்து $70,000 இருந்துச்சு, இப்போ வந்து அது 1 மில்லியன் ஆயிட்டு அப்படின்னு சொல்லி பாஸ் சொல்லிட்டு இருக்கான். என்னது 1 மில்லியனா அப்படின்னு சொல்லி இவன் வேற ரொம்பவே கஷ்டத்தில் இருக்கான். உடனே அந்த கடன் கொடுத்தவன் வந்து ஹீரோ கையில் கிட்டார் இருந்திருக்கும்ல அதை போய் பார்க்கான். இது எப்படி உனக்கு கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே ஒரு நாள் நான் காட்டுக்கு போகையில் வந்து ஒருத்தர் வந்து இதை வச்சுட்டு போயிட்டாரு, திரும்பி அவர் வந்து எடுத்துகிட்டே போகலை, அதனால் நான் இதை எடுத்துக்கிட்டேன் அப்படின்ன உடனே பாஸுக்கும் இந்த கிட்டாருக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்குன்னு நினைக்கேன். அவர் அதனால சரி உனக்கு நான் 3 மாதம் டைம் கொடுக்கேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. பாஸு கூட உள்ளவனுங்களாம் எதனால இவனுக்கு டைம் கொடுக்கீங்க, இவன் எங்கே தரவா போகிறான் அப்படின்னவனே இல்லை பரவாயில்ல இவனுக்கு 3 மாதம் நான் டைம் கொடுக்கேன் அப்படின்னு சொல்லிடுறான். இந்த சைடு ஒரு பாட்டிக்கு வந்து ஃபியூனரல் நடந்துட்டுருக்கு. அப்போது 2 பாட்டிக்கு உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஏன் ஒருத்தர் கூட இங்கே இந்த பாட்டிக்கு ஃபியூனரலுக்கு வரவே இல்லை ஏன் அப்படின்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டி சொன்ன உடனே இந்த பாட்டி ரொம்பவே சேட்டை அட்டூழியம் பண்ணிச்சுல, அதனால தான் யாருமே வரல, எல்லாரையும் ஃப்ரெண்ட்ஸாக வச்சுருந்தா தான் வருவாங்க, இந்த மாதிரி யாரையும் பிடிக்காமல் பேசிகிட்டு இருந்தால் யார் வருவா அப்படின்னு சொல்லி இன்னொருத்த பாட்டி சொல்லிட்டு இருக்கு. அப்போ இந்த 2 பாட்டியை நோக்கி ஒரு பொண்ணு ஓடி வர. அவள் பேர் வந்து யூன். அவள் வந்து சொல்கிறா, நம்ம வில்லேஜில் வந்து மாடு குட்டி போட்டுட்டு அதனால் ரொம்பவே எமர்ஜென்சி, நான் போய் இப்போமே போகணும், அதனால் நீங்களே இந்த பாட்டியோட ஃபியூனரலை பார்த்துக்கோங்கப்பா, எனக்கு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லி குடுக்குடுன்னு ஓடி வரா. அப்போ வந்து எதிர்த்தாப்புல வரவனை இடிச்சிட்றா. யாருன்னு பார்த்தா அது நம்ம மின்னு தான் இடிச்சிருக்கா. ஓடி வந்த வேகத்தில் மின்னை வந்து பயங்கரமாக இடிச்சதுனால மின்னோட கிளாஸ் இருக்குல்ல அது வந்து உடஞ்சிட்டு. அதை பார்த்து இவன் கதறிட்டு இருப்பான். ஐயோ என்னோட கூலிங் கிளாஸ் இப்படி உடைச்சிட்டியே அப்படின்னு சொல்லி இவளை போட்டு திட்டிகிட்டு இருப்பான். இது என்ன வெறும் $20 இருக்கும், அதுக்கே நீ இப்படி அழுவுற, நான் உனக்கு வாங்கி தரேன் அப்படின்ன உடனே இது $2,000 அப்படின்னு. என்னது $2,000? சரி நீ வந்து 100 மீட்டரை எத்தனை நிமிஷத்தில் ஓடுவேன் அப்படின்னு சொல்லி கேட்கா. நானா 15 மினிட்ஸ் அப்படின்னு சொல்லி மின் சொன்ன உடனே நான் 14 மினிட்ஸில் ஓடிடுவேன் அப்படின்னு சொல்லி கூட்டுன்னு ஓடிடுறா. மின்னும் துரத்திட்டு போகிறான். ஆனால் அவனால் பிடிக்க முடியல அவளை. அவள் போய் அவளோட வில்லேஜ் பைக்கில் உட்காந்துட்டு சாரி அப்படின்னு சொல்லி ஓடிடுறா. மின்னு ஏன் இங்கே வந்திருக்கான் அப்படின்னா அந்த பாட்டி வேறு யாரும் இல்லை, மின்னோட பாட்டி தான் இறந்து போனது. அதனால் அவன் பாட்டியை நினச்சி அவன் வாழ்க்கையை நினச்சி சோகத்தில் உட்காந்துட்டு இருப்பான். அப்போ ஒரு குடிகார அங்கிள் வந்து மூஞ்ச கொண்டு மின்னு மூஞ்சிக்கிட்ட வச்சோன்னே மின்னே பயந்துடுறான். யாருப்பா இவன் இப்படி குடிச்சிட்டு வந்திருக்கானே அப்படின்னு சொல்லி எஸ்கேப் ஆகலான்னு பார்க்கல. இப்போ என்ன தெரியலையா, நான் தான் உன்னோட அங்கிள், உனக்கு தெரியாதா அப்படின்னு சொன்னவன யாருப்பா நீ அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். உனக்கு தெரியாதாப்பா, உன் பாட்டி வந்து எங்கிட்ட தான் பார்த்துக்கிற சொல்லி நிலத்தெல்லாம் கொடுத்துட்டு போயிருக்காங்க அப்படின்னு. என்னது நிலமா, எவ்வளோகான நிலம் அப்படின்னா 8 ஏக்கர் அப்படின்னு சொல்கிறேன். என்னது 8 ஏக்கரா? இப்போ தெரியுது, எனக்கு நல்லா தெரியுது, அந்த நிலத்துக்காண்டி வந்து வேணுங்கன்னே தெரியுதுன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கான். நீங்கள் கொஞ்சம் மெலிஞ்சதுனால எனக்கு உங்களை அடையாளம் தெரியாமல் போயிட்டுப்பா. சரி என் பாட்டி எனக்காண்டி இவ்வளோ நிலலாம் வச்சுட்டு போயிருக்கேன் அப்படின்னு சொல்லி வேணுக்குன்னே வந்து அழுற மாரி சீனை போட்டுட்டு இருக்கான். அங்கே உள்ள 2 பாட்டிகள் வந்து யாருடா இவன் இப்படி வினோதமாக அழுதுட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காளுங்க. இவன் எல்லாரும் பார்க்கணும்னு சொல்லி அழுற மாரி நடிச்சுட்டு உள்ளே சிரிச்சிட்டு இருக்கான். அப்புறமா அந்த அங்கிள் இருக்கார்ல, அவர் வந்து இவனுக்கு சித்தப்பா முறை, அவனை கூப்பிட்டுட்டு வந்து நிலத்தை போய் பார்க்க உடனே போயிடுறான். அந்த சித்தப்பாவும் அழகாக காமிக்கிறாரு. என்னது 8 ஏக்கர், பரவாயில்லப்பா, இதை விற்றா எவ்வளோப்பா கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கான். இன்னும் இப்போ தான் உன் பாட்டியே செத்துருக்காங்க, அதுக்குள்ளேயுமா நீ விற்க போகிற, அப்படி விற்றாலும் $2,000 தான்ப்பா கிடைக்கும் அப்படின்னு. என்னது 2,000 தானா அப்படின்னு சொல்லி உடனடியாக வெக்ஸ் ஆயிடுறான். அதுக்கு வந்து சித்தப்பா சொல்கிறாரு, இந்த நிலத்துல வந்து கேபேஜ் நல்லா வளரும், அதை விற்றனா நீ வந்து நல்லா துட்டு சம்பாதிக்கலாம் அப்படின்ன உடனே என்னது கேபேஜா, அவ்வளோதான் இதுவும் போச்சு, நம்பிக்கை எல்லாமே போச்சு அப்படின்னு சொல்லி உண்மையிலே அழ ஆரம்பிச்சிடுறான்.
இவன் எதுக்கு அழுறானே தெரியாம சித்தப்பா பாட்டி சித்துக்கு தான் அழுறான்னு சொல்லி சமாதானப்படுத்திட்டு இருக்காரு. மின்னு வந்து அடுத்த நாள் வந்து ஒரு ஹோட்டலில் வேலை செஞ்சிட்டு இருப்பான். அப்போ வந்து கேபேஜ் எல்லாம் பிக்க சொல்லியிருப்பாங்க. அதில் வந்து லைட்டாக கிழிஞ்ச கேபேஜ் தொளி இருக்கும்ல, அதெல்லாம் தூக்கி வீசிட்டு இருக்கான். அதை பார்த்த உடனே அந்த ஆண்டி வந்து மின்னு தலையிலேயே போடுது. இப்போ எதனால இனி அடிக்கீங்க அப்படின்னு கேட்ட உடனே, டேய் இந்த கேபேஜோட எவ்வளோ தெரியுமாடா, $3, அதனால் பார்த்து செய்டா அப்படின்ன உடனே தான் இவனுக்கு மண்டையில் வந்து மூளை வந்து வேலை செய்ய ஆரம்பிக்கி. சித்தப்பா வேற சொன்னானே நம்ம நிலத்துல வந்து கேபேஜ் போட்டால் நல்லா வளரும்னு சொன்னானே, இந்த அம்மா வேற கேபேஜுக்கு வந்து $3 சொல்லுது, இன்னும் ரேட்டு கூட்டிகிட்டு போகும்னு சொல்லுதே. நம்ம ஏன் கேபேஜ் வளர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி உடனடியாக நெட் சென்டரில் போய் சர்ச் பண்ணுறான் கேபேஜ் எல்லாம் போட்டு. அது வந்து ஒரு வருஷம் நல்லா விளைச்சலை கொடுக்கும், இன்னொரு வருஷம் விளைச்சலை கொடுக்காது. ஆனால் வந்து கண்டிப்பாக லாபம் இருக்கும் அப்படின்னு. என்னது லாபம் இருக்குமா? கண்டிப்பாக இந்த கேபேஜால் தான் நான் முன்னேற போகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த கம்ப்யூட்டரில் உள்ள கேபேஜை கெட்டி பிடிச்சி, இது நீ தான் இனிமேல் என் உலகமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இந்த சைடு ஹான் வீட்டை தான் காமிக்காங்க. ஹான் வீட்டில் அவன் அம்மா வந்து எல்லாம் மிளகா வச்சு டிஷ்ஷாக செஞ்சிட்டு இருக்கு. இவன் சொல்கிறான், என்னது வாயில கூட கொண்டு போக முடியல, அவ்வளோக்கான காரம், ஏன் இப்படி செஞ்சீங்க அப்படின்னு சொல்லி கேட்கான். எனக்கு என்ன ஆசையா, நீ தான் வந்து ஒரு மூட்டை நிறைய மிளகாவை கொண்டு வந்திருக்கேன், அதனால் அது வேஸ்ட்டாக போயிடக்கூடாது, நான் எல்லாமே செஞ்சேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்னோடது இல்லை, அது மின்னோடது அப்படின்னு. இன்னுமா நீ அவன் கூட சேர்ந்துட்டு இருக்க? என்னைக்கும் அவனை விட்டு வர சொல்லியாச்சு, இன்னும் நீ வந்து பேசிகிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி கேவல கேவலமாக திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. சரி இன்னொன்று நான் பெற்று போட்டது எங்க அப்படின்னு சொல்லி உள்ளே போய் பார்க்காங்க. ஹானோட தம்பி தான், அவனும் கிட்டார் எடுத்து வாசிட்டு இருக்கணும். ஆல்ரெடி ஒருத்தன் வந்து இந்த கிட்டாரை தொட்டு வீணா போயிட்டான், திரும்பி நீ வீணா போறியான்னு சொல்லி அவனை போட்டு பெண்டை நிமித்திடுறாங்க. ஹானுக்கு ரொம்பவே வயிற்று வலி முடியாமல் இருக்கிறதுனால அவன் வந்து ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணுறான். அந்த டாக்டர் வந்து நான் வந்துட்டு ஸ்ட்ரைட்டாக சொல்லிடுவா, இல்லைனா மறைமுகமாக சொல்லணுமா அப்படின்னு, நீங்கள் ஸ்ட்ரைட்டாகவே சொல்லிடுங்க அப்படின்ன உடனே, உனக்கு வந்து லிவர் கேன்சர்ப்பா அப்படின்னு சொல்லிடுறாரு டாக்டர். அப்போ என்னது அப்படின்னு, நீ வந்து 4th ஸ்டேஜில் இருக்கப்பா, நீ லக்கியாக இருந்தனா 1 வருஷம் வாழ்வேன், அன்லக்கியாக இருந்தனா 3 மாதம் 6 மாதத்துலேயே போய் சேர்ந்துருவப்பா அப்படின்ன உடனே ஹானுக்கு தூக்கி போட்டுருது. ரொம்பவே சோகமாக இருக்கான். ஹானே ரொம்ப சோகத்தில் மூழ்கி இருக்கான். அப்போ பார்த்து மின்னு வந்து இவன் ஊருக்கு போனது, கேபேஜை பற்றி எல்லாத்தையும் வந்து இவன்கிட்ட சொல்லிட்டு இருக்கான். ஆல்ரெடி இவனே மன உளைச்சலில் இருக்கான். இவன் சொல்கிறதெல்லாம் கேட்கல, நான்லாம் வரல போடா அப்படின்னு. பரவாயில்ல, நீங்களாம் ஒரு ஃப்ரெண்ட்ஸா, நீங்களாம் துரோகிக்கடா, யாரும் வர தேவையில்லை அப்படின்னு சொல்லி மின் சொல்லிட்டு இருக்கான். நீ வரலனா போடா, என்னோட கிம் இருக்கான் அப்படின்னு சொல்லி கிம்மிட்ட வந்து பேசிகிட்டு இருக்கான். இந்த மாதிரி கேபேஜை போட்டு நம்ம எப்படியாவது திரும்பி பேண்டை வந்து முன்னேற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். எப்பா நான் கூட வந்துட்டா எனக்கு பதிலாக யார்ப்பா எக்ஸாம் எழுதுவா, நான் தானே எழுதணும் அப்படின்னு சொன்னா, நீயும் தேவையில்லடா, நீங்களாம் ஃப்ரெண்ட்ஸே கிடையாதுடா அப்படின்னு சொல்லி மின்னு கோச்சிட்டு போயிடுறான். சரி நீ இப்போ எனக்குலாம் நிறைய வேலை இருக்குப்பா, நான் படிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி புக்கை திறந்தவன் அதை பார்த்தாலே அவனுக்கு படிக்க பிடிக்கல. இந்த மாதிரி பிடிக்காத படிப்பை வாவான்னு கூப்பிட்றதுக்கு அவன் கூட போய் கேபேஜ் வளர்த்தா என்ன அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்க்கான். எப்போதும் போல ஹேனை தூக்கிட்டு போய் நைட் பார்ட்டி வச்சு அவனை கிட்டார் வாசிக்க சொல்லி கொடுமைப்படுத்திட்டு இருக்கான் அவன் பாஸ் வேற. இவனும் வாசிக்க, ஆனால் இவனால ஒரு கட்டத்துக்கு மேலே முடியல, ரொம்பவே ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆயிடுறான். ரொம்பவே ப்ரெஷர் ஏறி அங்கே உள்ள கிளாஸு பாட்டில்ஸ் எல்லாத்தையும் போட்டு நொறுக்க ஆரம்பிச்சு எல்லாத்தையும் அடிச்சு பத்திடுறான். பாஸும் நைஸாக எஸ்கேப் ஆக போறாரு. அவரை விடுவானா? அவன் தானே மெயின். அவனை உள்ள பிடிச்சி வசமாக அடிச்சிடுறான். அதுக்கப்புறம் தான் அவனுக்கு வேற வழி இல்லையே, கரெக்டாக முன்ன பார்த்து நம்ம வந்து கேபேஜை வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லிடுவான். உண்மையிலேயே நீ தான் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு, கண்டிப்பாக நம்ம பேண்டில் திரும்பியும் பாட்டு பாடணும் அப்படின்னா கண்டிப்பாக கண்டிப்பாக அப்படின்னு சொல்லி மின்னு வந்து அவனை கூப்பிட்டு போயிட்டு இருக்கேலையே, இன்னொரு கை வந்து கதவு திறக்கு. யாருடான்னு பார்த்தா கிம்மு தான். டேய் நீயுமாடா? ஆமாடா, கேபேஜை வளர்க்க வந்துட்டேன் அப்படின்னு. வாங்கடா வாங்கடா, நீங்கள் தான் என்னோட உயிர் தோழர்கள் அப்படின்னு சொல்லி உள்ளே கூப்பிட்டு போகிறான். அப்புறம் வந்து யூனாவை தான் காமிக்காங்க. யூனா யார் தெரியுமா? அன்னைக்கு வந்து எல்லாரும் பேசினானுங்க தெரியுமா, மின்னை வச்சு கூட ஓடினானுங்கள்ல, மின்னோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் அவள் தான் யூனா. அவளுக்காண்டி வந்து யாரோ செவுத்தில் எழுதி வச்சுருக்காங்க, என்னன்னா உனக்காண்டி வைர மோதத்தோடு நான் வந்து கண்டிப்பாக வந்து ப்ரப்போஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி எழுதிட்டு கீழே யாரான்னு பார்த்தா மின்னு தான். அதை பார்த்தோன்னா அந்த பொண்ணுக்கும் பிடிச்சிருக்கும் போல இருக்கா, அதுவும் சிரிக்கி. கிம்மு சும்மா இல்லாமல் நம்ம 3 பேர் வந்துட்டோம், இன்னொருத்தன் இருக்காம்ல நம்ம ஃப்ரெண்டு ஜோ, அவனையும் கூப்பிடுவோமே அப்படின்னு சொல்லி கேட்கான். அவன் எவ்வளோ பெரிய பணக்காரன், அவன் நம்ம கூட வருவானா, அவன் செஞ்ச துரோகத்தால் தான் நம்ம இப்படி இருக்கோம் அப்படின்னு சொல்லி அவனை திட்டிகிட்டு இருக்கான். அடுத்த சீன் காமிக்காங்க. ஹாஸ்பிட்டலில் வந்து 2 பொண்ணுங்க வந்து பயங்கரமாக சண்டை போட்டுட்டு இருக்காளுங்க. 2 பேர் வந்து ஒருத்தனுக்காண்டி தான் சண்டை போட்டுட்டு இருக்காள். அவன் எனக்கு தான் வேணும், அவன் எனக்கு தான் அப்படின்னு சொல்லி மாறி மாறி சண்டை போட்டுட்டு இருக்காளுங்க. அவளுக்கு வந்து யாருக்காண்டி திரும்ப சண்டை போடுறதுக்கு ஜோக்காண்டி தான். இதெல்லாம் பார்த்துட்டு அவன் நைஸாக எஸ்கேப் ஆயிடலான்னு பார்த்துட்டு இருக்கான். கீழே குனிஞ்சு ஓடிடலான்னு சொல்லி எஸ்கேப் ஆகலான்னு பார்க்கும்போது இன்னொரு டாக்டர் வந்து பிடிச்சிடுறாரு. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நீ தான், உன்னையே அப்படின்னு சொல்லி அவர் அடிக்க வரும்போது, சார் சார் நீங்கள் மறந்துட்டீங்கன்னு நினைக்கேன், நான் தான் இந்த ஹாஸ்பிட்டல் டீனோட பையன், உங்களுக்கு ஞாபகப்படுத்தணுமா அப்படின்னு சொல்லி கேட்கான். அடிக்க வந்தவர் அடிக்காமல் நிறுத்திட்டாரு.
அப்புறம் ஜோ வந்து அங்கே சண்டை போட்டு இருந்தெல்லாம் பார்த்துட்டு எப்பா சண்டையெல்லாம் போதும் எல்லாரும் போய் அவங்கவுங்க பெட்டில் படுங்க பாப்போம் அப்படின்னு சொல்லிடுறான். அப்போ பார்த்து இவரோட அப்பா டீன் வந்து கிராஸ் பண்ணி போகும்போது அப்பா அப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். ஆனால் வந்து அவர் மதிக்காமல் போயிடுறாரு. இதெல்லாம் சகஜம் தானப்பா அப்படின்னு சொல்லிடுறான். ஜோ வந்து போயிட்டு இருக்கும்போது ஹேனை பார்த்துடுறான். ஹேன் வந்து அவனோட ப்ராப்ளத்துக்காண்டி செக் பண்ண வந்திருப்பான். அவனை பார்த்துடுறான். அவனை பார்த்தோன்னா ஜோ வந்து ஹேன் மேலே ஏறிட்டு டேய் நீ எங்கடா இங்கே அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். நான் வந்து உன்ட்ட ஒன்றுமே சொல்ல மாட்டேப்பா மின் இல்லைன்னா கோச்சிக்கிடுவான் அப்படின்னு. இல்லை எனக்கு தெரிஞ்சே அவனு இல்லைன்னா நான் உப்பு மூட்டை ஏறிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். வேற வழி இல்லாமல் ஹேனும் உண்மையே சொல்லிடுறான். இந்த மாதிரி மின்னு வந்து கேபேஜ் வளர்த்து திரும்பியும் பேண்டை வந்து உருவாக்க போகிறதா சொல்கிறான். அதனால நானும் கிம்முமே போகிறோம் அப்படின்னு சொன்ன உடனே என்னது நீங்கள் 3 பேர் ஒரே இடத்துலையா அப்போ எப்படிப்பா நான் இல்லாமல். அதுக்கப்புறம் ஃபார்மிங்கா எனக்கு ரொம்பவே பிடிக்கும்ப்பா அப்படின்னு சொல்லி இந்த டாக்டர் கோட்டை கலத்தி துருப்புட்டு ஹான் பின்னாடியே ஓடி வந்துடுறான். மின்னு போயிட்டு இருக்கும்போது கார்லேயும் வந்து ஏறிடுறானுங்க. சும்மா இல்லாமல் ஜோ வந்து பாட்டு வேற பாடின உடனே மின்னுக்கு கோவம் வந்து அவனை பிடிச்சி அடிக்க ஆரம்பிச்சிடுறான். இவனுங்க 4 பேர் சேர்ந்து என்னென்னலாம் செய்ய போகிறானுங்கிறத நம்ம நெக்ஸ்ட் எபிசோடில் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம ஆர்ஆர் ட்ராமாஸ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.